Welcome. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. ஸோ பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய லிஸ்ட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஷபானாவோட பேரும் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்பதான் குக் வித் கோமாளி முடிஞ்சது. ஷபானாவை பொறுத்த வரைக்கும் ரன்னரா ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க இதுல வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா குக் வித் கோமாளி நடக்குது, எப்படி வருவாங்கன்ற மாதிரி கேள்விலாம் இருந்தது. இப்பதான் குக் வித் கோமாளி முடிஞ்சிருச்சுல, ஸோ இவங்க நேரா இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. உமர் கூட வரப்போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. உமரும் இவங்களும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ குக் வித் கோமாளிலேயே இவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்தே டீமா செயல்பட கூட வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஷபானாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் மாதிரி தான் தெரியுறாங்க. ஸோ இவங்கள வச்சு லவ் கண்டென்ட் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க மேரீடு. ஸோ லவ் கண்டென்ட் போகாது. பட் ஷபானா என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு கேமுன்னு வந்தால் நல்லா விளையாடுவாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஜாலியான கேரக்டராக தான் இவங்க தெரிஞ்சிருக்காங்க. நீங்கள் பிக் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாலியான கேரக்டருக்குள்ளேயும் ஒரு சீரியஸான ஃபேஸ் இருக்குன்றதை வெளியே கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க ஜாலியான கேரக்டர் இல்லை, சீரியஸான கேரக்டராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட டோட்டலாக மாற்றிட வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இவங்க வரப்போகிறது 100% உறுதின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க.